மதுரையின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ரோபோ சங்கர். சிறிய வயதிலிருந்தே மேடை நாடகம், நடனம், நகைச்சுவையில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். நடனமாடும் போதே அவன் உடல் ரோபோவின் போல அசைந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த நடன அசைவே அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பெயரை பரிசளித்தது. கல்லூரி நாட்களில் நாடக மேடையில் கலக்கிக் கொண்டிருந்த ரோபோ சங்கர் பிறகு டிவி உலகை நோக்கி காலடி வைத்தார். சன் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சங்கரின் நகைச்சுவை மற்றும் சுறுசுறுப்பும் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. இது இந்த பையன் ஒரு நாள் சினிமாவில் பளிச்சிடுவான் என்று பலரும் அப்போதே கூறக் காரணமாயிற்று. சிறிய திரைகளில் கலக்கிக் கொண்டிருந்த ரோபோ சங்கருக்கு பின் பெரிய திரை கதவை திறந்தது. மாஸ்கோவின் காவேரி எனும் படத்தில் முதலில் அறிமுகமானாலும் தனுஷ் படமான மாரியில் கங்கா வேடம்தான் அவரை ரசிகர்களின் மனதுக்குள் எடுத்து சென்றது. அதன் பின் தெரி, ரெமோ, விஸ்வாசம், அண்ணாத்தே என ஒவ்வொரு படத்திலும் காமெடி, உணர்ச்சி என இரண்டிலும் கலக்கி ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்தார். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் எம்.எல்.ஏ. ஜோக்கெட் இன்றைக்கு மக்களை சிரிக்க வைக்கும் சிறந்ததொரு கதாபாத்திரமாகும். மனைவி பிரியா அவரது வறுமை காலங்களில் மிகவும் துணையாக இருந்தார் என்பதை பல இடங்களில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை நிகழ்ச்சியில் அவரின் ஆற்றல் பார்ப்பவரை ஆச்சரியப்படுத்தும். ரசிகர்களோடு சிரித்தபடியே பழகும் அவரது எளிமை அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது. சில நாட்களுக்கு முன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாம், ரோபோ சங்கர் தற்போது நம்மை விட்டு மறைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.